தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் வந்து இப்ப புதிய சர்ச்சையில வந்து சிக்கி இருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எஸ், இப்போ வந்து டிடிஎஃப் வாசன் வந்து இப்ப திரும்பியும் ஒரு சர்ச்சையில சிக்கி கைதாகி அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஏன், எதனால? டிடிஎஃப் வாசன் வந்து மதுரைக்கு போயிருக்கிறாரு. அதுவும் அவர் வந்து இப்போ மாடிஃபை பண்ண புது காரில் தான் போயிருக்கிறாரு. போகும்போது ஃபோன் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுவும் ஸ்பீக்கரில் போட்டு தான் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து பெரிய பேக்ரவுண்டே இருக்குது. அதாவது ஃபாலோவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அவரை வச்சு தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி வராங்க. ஏன்னா அவர் ட்ராவலாக இருந்தார், அப்படியே மாறி இப்போ கடைகளும் வச்சுருக்கிறாரு, பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறாரு. இப்போ வந்து மதுரைக்கு போகும்போது அந்த ஃபோன் பேசிட்டு போனார்ல, ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்லேயும் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போனனால இது வந்து பப்ளிக்கு வந்து ஒரு இப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது எதுவுமே நடக்கலை. ஒருவேளை நடந்திருந்தால் அது வந்து தவறுதலாக தான் முடியும். அவருமே அதை தான் சொல்கிறாரு. இதனால் ஒரு ஆயுதப்படை காவலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் வந்து போயிருக்கிறாங்க, ஃபோன் பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னனால தான் அவரை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 7-8 கேஸ் கிட்ட போட்டாங்க. 8 கேஸ் 8 பிரிவில் வந்து அவருக்கு மேலே கேஸ் போட்டு பிடிச்சிட்டு போனாங்க. பிடிச்சிட்டு போய் இப்போ ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பைக் ஓட்டுறதுனால தான் இது மாதிரி வந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி அவரை கைது பண்ணி லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கார் ஓட்டினாரு? அவருக்கு வந்து 10 ஆண்டு பைக் லைசன்ஸை மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. காருக்கு வந்து லைசன்ஸ் போடலாம் அவங்க. அதே மாதிரி அவர் வந்து லைசன்ஸ் இன்னும் வாங்கலை, எல்எல்ஆர் மட்டும் பதிஞ்சிருக்கிறாரு காருக்கு. பதிஞ்சு அந்த எல்எல்ஆரில் தான் அவர் வந்து போயிருக்கிறாரு. அப்புறம் வந்து அதுலேயும் ஒரு வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு இனி வந்து கார் தான் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதனால தான் அவருக்கு வந்து எல்எல்ஆர் தான் இருக்குது, அதில் தான் அவர் வந்து பயணிச்சார். இப்போ அதுவும் ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பைக் ஸ்டண்ட் பண்ணும்போது அவர் மேலே கேஸ் போட்டாங்க, ஓகே. ஆனால் இப்போ கார் ஓட்டும் போது எந்த ஒரு ஸ்டண்ட்டும் பண்ணலையா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கேஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க? அவர் வந்து கார் ஓட்டிட்டு போனார், அதுவும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ வந்து ஒரு கையில் இப்படி ஃபோன் பேசுகிறாரு, ஃபோன் பேசிகிட்டே தான் ட்ரைவ் பண்ணுறாரு. சடனாக ஒரு பைக்கோ இல்லை இவருக்கு தான் அந்த கை ஒவ்வொருத்தங்கள் டிரைவர் பண்ணும்போது சில டைம் கை வலிக்கும். அந்த கை வலிக்கிட்டே இந்த கையை எடுத்தால் கூட சடனாக அது வந்து விபத்தில் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு குளத்தில் ஏற்பட்டிருந்தா அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி முடியும். அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, போன டைம் சொன்னார் எனக்கு வந்து கிருகிருன்னு இருந்துச்சுன்னு, இன்றைக்கும் அதே தான் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. அதனால தான் அவருக்கு வந்து மேலே கேஸ் போட்டது. அது நியாயம்தான், கேஸ் போட்டதில் தப்புலாம் இல்லை. ஓகே, கேஸ் போட்டது நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அந்த ஒரு பர்சன் தான் இப்படி பண்ண, அதாவது ஓட்டும் போது ஒரு கையில் வந்து ஃபோன் பேசிட்டு இருந்தால் ஒரு கை வச்சா ஓட்டினார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாருமே தானே அந்த மாதிரி பண்ணுவாங்க. கார் ஓட்டுறவங்க இப்போ ஃபோன் கால் வந்தால் எல்லாருமே பேசிட்டு தான் ஓட்டுவாங்க. ஏன் இவரை மட்டும் பர்டிகுலராக பிடிக்கிறாங்க? இப்போ எல்லாருமே டிரைவ் பண்ணுறாங்க. டிரைவ் பண்ணுறவங்க யாருமே வந்து நான் வந்து இந்த மாதிரி டிரைவ் பண்ணுறேன்னு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணல. ஓகே, இவர் வந்து அவரோட யூடியூப் பேஜில் வந்து அவர் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. இன்ஸ்டாவில் ரீல்ஸும் போட்டிருக்கிறாரு. அதனால எல்லாருக்குமே தெரிய வருது இவர் இப்படி ஓட்டிட்டு போகிறாரு அப்படிங்கிறப்போ. நான் சொன்னல ஃபர்ஸ்ட்லே அவரோட ஃபாலோவர்ஸ் அந்த ஃபேன் பேஜ் அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களும் அப்லோட் பண்ணுறனால எல்லாருமே நினச்சிப்பாங்க, அண்ணனே இப்படி போகிறாரு, தம்பி நம்மளும் இப்படி போகும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகே, டிடி வாசனை கைது பண்ணும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாலதான் மக்களுக்கு வந்து இவ்வளோ அச்சுறுத்தல் வருதா, தெருக்கு தெரு வந்து மதுக்கடலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இந்த ஒரு விஷயத்தில் என்னை கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ கொலை நடக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இது ஒரு விஷயம் சொல்லி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சத்தம்லாம் போட்டிருக்காரு. அவர் சத்தம் போட்டது வந்து நியாயம் தான். அந்த வந்து தெரு தெரு டாஸ்மார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு. கொலை பண்ணுறவன் யாரும் நான் வந்து இவனை கொலை பண்ண போகிறேன்னு வீடியோ எடுக்க மாட்டான். இவர் என்னன்னா நான் ஒருத்தனை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ ஓட்டுறாரு, புரியுதா? ஏன்னா கார் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப முன்னாடி வரணும் இடிச்சு தான் போடுவார். அதனால தான் அவர் வந்து கரெக்டாக தூக்கி வச்சாங்க. என்ன அன்னைக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, பட் கொடுக்காம ஒரு 2 நாள் வச்சு அனுப்பிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் நினச்சிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, சரி அவரையே விட்டாங்க நம்மளும் விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ டிடி வாசன் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஃபோன் பேசினான்னு சொல்லி கைது பண்ணிட்டீங்க, சரி. இப்போ ரீசெண்டாக வந்து இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா காரில் தான் நடக்குது, ஓகேங்களா? கெஸ்ட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க, ஆங்கர் கார் ஓட்டிட்டு கொஸ்டின் கேட்கும்போது கெஸ்ட்டு பதில் சொன்னாங்க. ஏன் பொலிட்டிக்கல் லீடர் கூட வந்திருக்காங்க, யாருன்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஏன் இதை விட மெயினாக வந்து என்னென்னா, இப்போ இர்ஃபானோட ஒரு கேஸ் வந்தது, அதில் வந்து அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லி அதை வந்து கேஸை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு கார் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசியிருக்காரு, இதை வந்து ஃபைன் போடுறத விட்டு ஏன் கேஸ் போடுற அளவுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும்? இர்ஃபானுக்கு வந்து இப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறனால அவர் வந்து கேஸ் போடாமல் தடுக்கிற மாதிரி அவர் வந்து பேசிக்கிட்டார். முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு இன்டர்வியூவில் கூட கெஸ்ட்டே ஆங்கர் போன மாதிரின்னு, அவரும் இர்ஃபானும் ஒரு கெஸ்ட்டு கூட வந்து பேசிக்கிட்டே போயிருப்பார். அப்போ கூட அவர் சொல்லியிருப்பார், இது வந்து இனிமேல் வந்து நான் வந்து உங்களோட நண்பன், நான் வந்து போலீஸ்கிட்ட மாட்டினா நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்லாம் அவர் வந்து ஒரு பேசியிருப்பார் அந்த வீடியோலேயே.
அதே மாதிரி தான் இப்போவும் அவர் வந்து மாட்டும்போது கூட அதே ஆளுங்கட்சியில் வந்து அவர் பேசினார். அவருக்கு வந்து அந்த ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தனால தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரி டிடிஎஃப் வந்து முன்னாடி வந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஏன் கேஸ் போடலை அப்படின்னா, அப்போ வந்து திருச்சியில் சிகே அருண் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமைச்சர் சப்போர்ட்டில் ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் வந்து அவர் வந்து இருந்தார். அதை வச்சு வந்து டிடிஎஃப் எங்கேயும் மாற்ற மாதிரி இருந்தால் கூட அப்படி தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அந்த சிகே அருண்ங்கிறவர் வந்து ஏடிஎம்கேக்கு போயிட்டார். இப்போ சப்போர்ட் இல்லை. அதனால தான் இப்போ வந்து அவர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ரீசன். இப்போ வந்து தப்பு பண்ணால் அவங்களுக்கு தண்டனை கிடையாது. பின்னாடி பலம் இருந்து ஆள் பலமாக இருந்தாலும் இல்லை பண பலமாக இருந்தாலும் தப்பிச்சு வெளியே வரலாம். ஆனால் அந்த பண்ண தப்புக்கு தண்டனை கிடையாதுன்றீங்க. நாடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. பணபலமும் ஆள் பலமும் இருந்தால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் டிடிஎஃப் வந்து இப்போ டிடிஎஃப்கே வரேனே, டிடிஎஃப்க்கு வந்து ஆல்ரெடி பல கேஸ் இருக்குது. ஆல்ரெடி அந்த பைக் ஸ்டண்ட் பண்ணது, அதில் அவர் ஜெயிலில் இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். இதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து அவர் வீடியோ எடுத்து போடுறதுல தப்பு இல்லை, நம்ம மாட்டாமல் போடணும் ஒன்று. இல்லாட்டி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. தப்பு பண்ணால் அது வந்து தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஃபோன் பேசிட்டு போனது வந்து மற்றவங்களுக்கு தப்பாக இருக்கலாம், பாதி பேருக்கு தப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து சட்டப்படி குற்றம் தான். அப்படிங்கிறப்போ அவர் வந்து மாட்ட தான் செய்வார். ஆனால் அவர் அதுக்கு ஒழுங்காக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ கைதாகி இருந்தார், இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் அவர் வந்து இந்த தப்பை பண்ணுவாரா? ஏன்னா அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆள் பலமும் இல்லை, பண பலமும் இல்லை. இதுக்கப்புறமும் இவர் தப்பு பண்ணுவாரா இல்லை விட்டுருவாரா? எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து பல திருப்பு மாட்டியுமே அவர் வந்து திருந்தலைன்னு. ஒழுங்காக ஃபஸ்ட் டைம் மாட்டும் போதே அவர் வந்து திருந்தி இருந்தால் சரின்னு சொல்லலாம். இது வரைக்குமே போன வாரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அதிக சத்தம் எழுப்புற சைலன்சர்லாம் வச்சுட்டு அது வந்து நான் உண்மையை சொல்லணும்னா அது வந்து ஒரு வார்னிங்கில் விட்டு போனாங்க போலீஸ்காரங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, எப்படி நீ மாட்டுவாடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் அவர் காரில் மாட்டியிருக்கிறாரு. ஒரு வார்னிங் விட்டாங்க. அப்போ வந்து சரி இதுக்கப்புறமாச்சும் நம்ம திருந்தி இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு வந்து வார்னிங். அதுக்கப்புறம் கேஸ் போட்டாங்க, ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் இதுக்கு இந்த மாதிரி சம்பவம் பண்ணலாமா? நீ இப்போ கார் ஓட்டுறனா ஓட்டிகிட்டு போ. மதுரை போகிறியா போயிட்டு வா, ஃபங்க்ஷன் போகிறேன்னா ஃபங்க்ஷன் போய் போ. நான் அங்கே போகிறேன், நான் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பைக்கில் போகும்போது இப்போ வந்து பைக் இல்லை அவர்கிட்ட, இப்போ காரில் தான் போகிறாரு. ஆனால் அதுவுமே அடாவடியாக தானே போகிறாரு. அவர் ஃபஸ்ட்டு திருந்தி இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமும் திருந்துவாரா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அவர் இதுக்கப்புறம் திருந்திட்டாரு அப்படின்னா அவரோட ஃபேன் பேஸ் வந்து அவங்க வந்து அடுத்த ஒரு தப்பு அவரை மாதிரி இன்னொரு தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கூட உண்மை சொல்லலாம். அது வந்து உண்மை. அவர் திருந்திட்டார் அப்படின்னா மற்றவங்களும் சரி டிடிஎஃப் அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறனால அவருக்குமே இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கும் தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற வரலாம். அவருக்கு தண்டனை கொடுக்கலன்னா சரி அவரே தப்பிச்சிட்டாரு நம்மளும் தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வரும். ஸோ அப்போ அரசு வந்து இதுக்கான ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.